அமித்ஷா இப்போது வரை ஒரு செய்தியை பேசுவதற்கு தயாராகவே இல்லை. என்ன செய்தி என்று கேட்டால், யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று. அண்ணாமலை திடீரென எடப்பாடி பழனிசாமி மீதான தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார். அது கூட ஒரு குறுக்கு சால் ஓட்டுகிற நடவடிக்கை என்றுதான் நான் பார்க்கிறேன். நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் அல்லவா? அவர்தானே இந்த அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டு பேச வேண்டும். அவர் வாய் மூடிக்கொண்டே இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு முதலமைச்சர் என்று பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு பேச்சு. அதற்கு அடுத்த கட்டமாக இன்னொரு செய்தி ஒன்று வருகிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், அதிமுகவில் ஒருவர் முதலமைச்சராக வருவார். அதிமுக என்றால் யார் முதலமைச்சர்? அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. இப்படி பல வாக்குமூலங்கள், பல முரண்பட்ட கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. எந்த இடத்திலும் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லப்படவில்லை. அண்ணாமலை திடீரென ஒரு செய்தியை சொல்கிறார். அண்ணாமலையா இந்த கட்சிக்கு மாநில தலைவர் என்கிற கேள்வி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே எழுந்து கொண்டிருக்கிற காட்சியை நாம பார்க்கிறோம். இப்ப இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு பார்க்கிற போது எடப்பாடி பழனிசாமி ஒரு பின்னடைவை சந்திக்கிறார். இப்ப அவருடைய அந்த பிரச்சார பயணம், பஸ்ல ஏறி நின்று பேசுற அந்த காட்சிகள் இருக்குல்ல, அது கூட ஒரு பெரிய தாக்கத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்த முடியாத ஒரு தடுமாற்ற சூழலை உருவாக்கி இருக்கு.